போன கிளாஸ்ல ஃபே பத்தி பார்த்து கொண்டு வரோம். அதுவும் مم. آه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأثرن به ف نقعا. ف ف... فأثرن به نقعا. நகுஹா இல்ல, அதுவும் நகுஆ வளையணும். فأثرن به نقعا. பெரிய காஃப் எடுங்கோ. நகுஆ نقعا. நகுஆ. فأثرن به نقعا. திருப்பி போதுங்க. فأثرن به نقعا. ரெண்டாவது أفلا يعلم إذا இ இ இ بقصر இத ما أفلا يعلم إذا بقصر ما في القبور. திருப்பி போதுங்க. أفلا يعلم إذا بقصر ما في القبور. மூணாவது فمن يعمل مثقال ذرة خيرا يره. திருப்பி போதுங்க. فمن يعمل مثقال ذرة خيرا يره. க அல்ல, அது வரணும். ஹா خيرا خ- يرى. خيرا يره. திருப்பி போதுங்க. فمن يعمل ஹா அல்ல, مثقال ذرة فمن 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 يعمل مثقال ذرة خيرا يره. திருப்பி போதுங்க. فمن يعمل مثقال ذرة خيرا يره. நாலாவது فإلى ربك فارغب. فرغاب. فارغب. فرغاب. ق- فارغب. وإلى ربك فارغب. திருப்பி என்ன வா போகுது? சவுண்டே வருது இல்லையே, வருகாபுண்டு வருது, வா வருது. قال فارغب. ஓதல்ல வரணும் திருப்பியா. وإلى ربك فارغب. ஐந்தாவது وما تفرق الذين أوتوا ஊத்துல். الكتاب. ஊத்துல். أوتوا وما تفرق الذين أوتوا الكتاب. أوتوا الكتاب إلا இல்ல من இ بعد. أوتوا الكتاب إلا من بعد ما மேஜ جاءتهم மேஜ البينة. மேஜ என்று போகணும். நீ மினிட்டுங்க. ما மேஜ ما جاءتهم البينة. பையீன. بينة. أنا திருப்பி போதுங்க. توتا. ஓ وما تفرق الذين أوتوا الكتاب. أوتوا الكتاب
الكتاب إلا பில من இல்ல தான் வருது. ஊத்துல் கிதாப இல்ல பில. إلا அலிஃப் أوتوا ஈ الكتاب إلا من بعد ما ما جاء ما جاء جاء ما جاء ما جاء அது போகணும். ما جاء ما جاء right ம். وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتكم البينة திருப்பி மூச்சை பேலன்ஸ் பண்ணி வந்து பாவம் கடைசி டைம் கடைசி துண்டு. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتكم البينة ம். அது பாவம். سلام هي حتى مطلع الفجر مطلع الفجر. مطلع வா இல்ல மே. الفجر திருப்பி பெரிய தாட்டு. ما مطلع பெரிய துவா எடுத்து வருங்க. مطلع الفجر ஃபஜ்ஜுர் அல்ல. ஜீம கலக்கணும். فجر இஜி ஃபஜ்ஜுர். ஃபஜ்ஜுர் فجر என்றால் ஜீம்ல சத்து வரும். مم. சரி போதும் பாவம். سلام هي حتى مطلع الفجر ரெண்டாவது فليدع ناديه எப்போதுங்க فليدع ناديه ஃபல் யதுஉ ஒவ்வொரு எழுத்தாவது வேணும் சேருங்க. ஃபல் யதுஉ ஃபல் யதுஉ மீ فليدع ناديه திருப்பி போதுங்க. فليدع ناديه மூணாவது ثم رددناه أسفل سافلين திருப்பி போதுங்க பாப்போம். ثم رددناه ஹூ நீட்ட أسفل வேணும். ஹூ நீட்ட வேணும். سافلين ها؟ ஹூ நீட்டுறது பிள்ளை. ثم ثم رددناه أسفل سافلين திருப்பி போதுங்க. ثم رددناه أسفل سافلين ம். நாலாவது فما பா பிள்ளை. يكذبك بعد ف பா சவுண்ட் பிள்ளை. ف فلف فما يكذبك بعد ஃபைவ். بالدين திருப்பி போதுங்க பாப்போம். فما يكذبك بعد بالدين ஐந்தாவது ورفعنا لك ذكرك ரெண்டு பிள்ளை இது ورفعنا لك பிள்ளை. ذكرك ورفعنا لك ذكرك இது ஓதல் இல்லை. இதுக்கு வேற வேற சொல்லணும். எடுத்து ஓதணும். வலது பிள்ளை தான் இது ورفعنا பிள்ளை. لك ذكرك பார்த்தீங்களா
போது போக்கெல்லாம் பிள்ளை வருது. ம். வரஃபஹ்ன வரஃப என்று ஓதுறீங்க. வரஃபஹ்ன என்று ஓதுனா பிள்ளை. ஃப ஃப வரஃபக்னா லக திக்ரக். திக்ரக் என்று வருது. லக்க திக்ரக். அடுத்த வேலை. திக்ரக். இந்த தி தான் வருது. ரைட்டா? தி தி திக்ரக். தி தி என்றா இது இது தாலா வந்து இது. தால் தி அந்த திக்ரக். ரைட்டா? அது அப்படி தால் திக்ரக் கண்டு ஓதுறது. இல்லை ரெண்டும் வேற வேற சவுண்ட்ல. இசால் தானே இது. ஸ, ஜாலுக்கு நாக்கு எங்க ஈக்கணும்? திக்ரக். இது வந்து நுனி நாக்குல சொல்லணும். தி. அப்ப தால் வந்து பின் நாக்குல சொல்லணும் அப்படியா? கீழ் நாக்குலையா? இல்ல, அது கொஞ்சம் அழுத்தி மேல. ஆ, அது தால். அது தால். அது தால்னு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு உங்களோட ரெண்டு சவுண்டு முண்டா கேட்கறது தான் நான் கேட்கிறேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எங்க நாக்கு ஈக்கணும், எங்க நாக்கு ஈக்கப்படாது. நீ சொல்ல தால் ம், உச்சரிக்க போல் நாக்கு எங்க ஈக்கணும், சின்னது அடுத்த ஆ, தால் உச்சரிக்க நேரம் நாக்கு எங்க ஈக்கணும், அதான் சொல்லணும். நுனி நாக்கு ரெண்டும் உச்சரிக்கிறது. அது ஓகே, நீ சொன்ன விஷயம் சரி. ரெண்டு எழுத்துமே ம், நுனி நாக்கால தான் உச்சரிக்கிற. நீ ம், ரெண்டையும் நுனி நாக்கால உச்சரிக்கிறதால தான் ரெண்டையுமே ஒரே மாதிரி ம். உச்சரிக்கிறீங்க. ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? வித்தியாசம் என்ன இப்ப? இது வந்து லைட்டா லேசா சொன்னது ரி அப்படிங்கணும். அது வந்து தி தால் தாலுன்னு வரலாம். எனக்கு தெரியல, மறந்துட்டேன். அங்கதான் பிரச்சனை. அது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு மறந்தா இங்க அந்த பிரச்சனையை நல்லா தெளிய விளங்க போதில்லை. ம், நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லி எனக்கு வழி இறங்க இல்லையே. அப்ப நான் என்ன செஞ்சேன்? உங்களோட ஓதல் தான் அந்த இடத்த சரியா ம். பிடிச்சுக்கணும். கொஞ்சம் நான் அது நீங்க கொஞ்சம் அழுத்தி வச்சிருப்பேன். இது கொஞ்சம் லைட்டா அப்படி இல்லை, வெளிய அப்படி இல்லை. நான் நுனி கேட்ட நாக்குல. கேள்வி அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிறது, அழுத்தம் குறைச்சி உச்சரிக்கிற, அது ரெண்டாச்சு பேர். ஆ, நுனி நாக்கு தானே உச்சரிக்கிறீங்க ரெண்டுலே. ஆமா. அந்த நுனிநாக்கிட ஃபங்க்ஷன் என்ன? நுனிநாக்க எந்த இடத்துல எப்படி வச்சுக்கொண்டு நாங்கள் உச்சரித்தால் தால்ட சவுண்ட் வரும், ம், எங்கனைக்கு வச்சுக்கொண்டு ம், உச்சரித்தால் தால்ட சவுண்ட் வரும், ம், என்கிறத நுணுக்கமாக நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்போ தான் அந்த வேறுபாடு இருக்கலாம். ம். நம்மளுக்கு வேறு ஒன்று தாரேன் ஷாலா. திருப்பி நீங்கள் ஒரு என்ன வாட்டி செஞ்சீங்கன்னால் சொல்லுங்க. தாலையும் தாலுக்கும் உடைய வேறுபாடு படித்த பாடம் உண்டிக்கிற. தால் தால் தாலை படிச்சுட்டு தான் தாலை படித்தோம். ரெண்டுக்கும் இடையில உள்ள வேறுபாடுங்கிற வகையில் இரண்டு எழுத்துக்களையும் சேர்த்து ம், நாங்கள் ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணோம். சில வசனங்கள்ல ம், ரெண்டையும் சேர்த்து ம். அந்த பாடத்தை கொஞ்சம் நீங்க ரிவைஸ் பண்ணி பாருங்க. தால்ட சவுண்ட் எப்படி வரணும், தால்ட சவுண்ட் எப்படி வரணும். நான் போய் திருப்பி தேடணுமா? ஓ, நீங்க அந்த தேடணும். மறந்தா தேடணும். ரெண்டாவது, அதுவும் பார்த்துட்டு ம், உங்களுக்கு விளங்குது இல்லை எந்த இடத்துல நாவை வச்சு கொண்டு ம், ப்ராக்டிஸ் பண்ணணும் என்று சரியா பிடிச்சு கொள்ளல அப்படின்னு சொன்னா அதுலேருந்து நீ என்ன கொஞ்சம் ம். பின்னுக்கு போகணுமெங்க. தாலினுடைய எங்க? அறிமுக பாடமும் தாலினுடைய ம், அறிமுக பாடத்தையும் தனித்தனியே பார்க்கணும். இந்த ம், தேடுதலுக்கு நீங்க போனீங்க என்றால் உங்களுக்கு இந்த மறந்துட்டு ம், ப்ராக்டிஸில் டவுட் ஆகிக்குது, உறுதியா ஒரே ம். உச்சரிப்புல வரமாட்டேங்குது என்ற பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அது தேடினா தேடினா தான் கிடைக்கும். நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? ம். وربعنا لك ذكرك. ஓரளவுக்கு வந்துக்குது. ஆனா வித்தியாசம் பிழை. நாளா கொஞ்சம் வந்து பார்ப்போம். فما يكذبك بعد இது بالدين. போதுங்க. فما يكذبك யுகதிபு بعد பிழை. بالدين. أه؟ யுகதிபு பிழை. يكذبك. يكذبك ரைட்டா? சரி போதுங்க பாப்போம். فما يكذبك بعد بالدين. ம். நான் கேட்ட கேள்வி கூட வரல. ரெண்டுக்கும் இடையில உள்ள வேறுபாடு கூட நாவினுடைய ஃபங்க்ஷன் எப்படி ம், இருக்கிறான்னு சொல்லி அது தேடிட்டு வாங்க ம், இன்ஷா அல்லாஹ். ஓரளவுக்கு வந்து இது ம், உச்சரிப்பு வந்ததுக்கு திருப்பி ம், நீங்க குழப்பத்துல ஆயிப்பீங்க, உறுதியாக மாட்டீங்க.
அந்த விடையில உங்களுக்கு உறுதி ம். ஆயிக்கல அது என்ன உங்களுக்கு மறந்து ஆயிக்குது. அத நீங்களே சொல்லி குடுத்துருங்களேன். அது சொல்லி கொடுத்தா கஷ்டம், நீங்க மறந்துடுங்க திருப்பி. நீங்களா தான் தேடணும், அல்லது நாம திருப்பி தாளையும் படிப்போம். அது ம். சொல்லி கொடுத்தால் இன்னைக்கு சொல்லித்தா திருப்பி 2 நாள் ம். திருப்பி சுவரா மறக்கும். ஷுவரா நீ அதை ம். மறந்துட்டீங்க, என்னால் காதல கேட்டு நீங்களா தேடினா தான் ஞாபகம் நிற்கும். வேற ஒன்றும் இல்லை. அது 200 படம் இருக்கு. நான் போய் திருப்பி அத அதுல ஓடுறது நீங்க தேடல கஷ்டமா தானே. இருக்கு. 200 பாடத்தையும் நான் தேட சொல்லி இல்லைங்க. அ, 200 பாடத்தையும் தேடுறல்ல. தேடுறதுக்கு ஒரு ஓர்டர் உண்டு. நான் அ, எழுத்துக்கள் படிச்ச ஓர்டர் நீ ஞாபகம் உங்களுக்கு ஞாபகத்துல இருந்தா நீ தேடலாம். நீங்க ஃபே படிக்கிறீங்க, ஃபேக்கு ம். முன்னுக்கு படிச்ச எழுத்து என்ன, ம். அதுக்கு முன்னுக்கு படிச்ச எழுத்து என்னன்னு உங்களுக்கு ஓர்டர் தெரியுமெண்டா நீங்க பேத்துட்டு ம். ஒரு கெஸ் பண்ணி ஒரு ம். 4 5 வீடியோ தேடுற நேரம் மூணு அந்த வீடியோ எடுத்துக்கொள்ளையிலும் எல்லாம் ஓர்டர் தான் நிற்கும் உங்களோட கிளாஸ் இது. இல்லைன்னா நான் சரி இப்போ ம். நீங்கள் அலிஃப்லேருந்து ஷீன் வரைக்கும் அவ்வளோத்தையும் தேடுங்கோ, அதில் நீங்கள் பேத்துட்டு தாலை மீட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிப்பேன், அப்படி சொல்லி. ம். அந்த ஓர்டர் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு ஐனை அலிஃப் படித்தோம், பிறகு ஐனை படித்தோம், பிறகு சின்ன பே படித்தோம், அது பிறகு தே படித்தோம், அது பிறகு ம். பெரிய துவா படித்தோம், அது பிறகு ஜீமை படித்தோம், அது பிறகு ம். சின்ன ஹே, அது பிறகு பெரிய ஹே, அது பிறகு பெரிய ஹா, இப்படி படித்த ஓர்டரை நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா ம். தான் அந்த விஷயம் படிக்கல பார்க்கலாம். ம். ம். சரி, அடுத்த சரி. கிளாஸ்ல இந்த கேள்வி கேட்பேனா இந்த பாடத்துலேருந்து இன்ஷா அல்லாஹ்.